ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KadaiKathais. இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது டோஃபு வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பன்னீரை போலவே தான் டோஃபுவும் இருக்கும். பன்னீர் பாலில் தயாரிக்கிற மாதிரி டோஃபுங்கிறது சாய்பீன்கிற பிளான்ட்லேருந்து தயாரிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு பன்னீரை போலவே தான் இருக்கும். பன்னீர் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ப்ரோட்டீன் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு டோஃபு கிடைக்கலனா இதே ரெசிப்பியை காளான், பன்னீர், இறால் மீன் இதுலேயும் பண்ணலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தண்ணி எல்லாமே எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் டைரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற டோஃபுவை இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். டோஃபுலே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இந்த மாதிரி பெரட்டி எடுத்ததை ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆன டோஃபு எடுத்து தனியாக வச்சுட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு 3 பல் சேர்த்துக்கோங்க. அதோட நறுக்கின வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கிறேன். ப்ராக்கோலி, உங்ககிட்ட எந்த காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. முட்டைக்கோஸ், எல்லா காய்கறியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்குறேன். கொடைமிளகாய் 2 கலர் எடுத்துருக்குறேன். இதெல்லாம் ஒரு நிமிஷம் வதக்கியிருக்கலாம். ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு பவுலில் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், 1 டீஸ்பூன் லெமன், வினிகர் கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சாஸ் தயாராகிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸை இந்த காய்கறிகள் மேலே சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 கப் தண்ணீர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டோஃபுவை இதோட சேர்த்துக்கலாம். டோஃபுவை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.